Hi friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம easypanindia.in அப்படிங்கிறதுல NSDL உடைய சர்வீசஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் நம்ம easypanindia.in அப்படிங்கிற வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு NSDL அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் NSDL eKYC NSDL eSign அப்படிங்கிறதாக ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எதில் வேணால் போய்க்கலாம். NSDL eSign அப்படிங்கிறதுனா என்ன, eKYC ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. NSDL eSign அப்படிங்கிறதுல நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். நியூ பேன் கார்டா அல்லது கரெக்ஷன் பேன் கார்டா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருடைய ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுடைய கடையினுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஷாப் நேம் நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கடையினுடைய அந்த அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஓடிபி நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஓடிபி நீங்கள் இங்கே போட்டுட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இதே மாதிரி மெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓடிபி நீங்கள் போட்டுட்டு வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு NSDLல உங்களுடைய சென்டர் ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கான ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் NSDL உடைய சர்வீஸ் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கஸ்டமருடைய அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி NSDL உடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.